Hi friends, happy morning. Welcome to our channel friends. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஓட்ஸை வச்சு நாம் வெறும் கஞ்சி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக வேறு ஒரு ஐட்டம் செய்யலான்னுட்டு நினச்சேன். ஸோ நான் பார்த்திங்கனாக்கா நல்லா இந்த பெரிய கிளாஸ்க்கு பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய கிளாஸ் இதில் ஒரு 300 ml தண்ணி பிடிக்கும். அந்த கிளாஸ்க்கு நான் ஒரு 2 கிளாஸ் நான் இந்த ஓட்ஸை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்திங்கனாக்கா நான் ஒரு 100 பருப்பு 100 கிராம் பருப்பு இதில் பிடிக்கும். சின்ன அளவுக்கு 100 கிராம் பருப்பு இந்த பருப்பு நான் 100 கிராம் எடுத்துக்கிறேன். இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிடலாம். பாருங்கள் ஸ்பூன், இது அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்தாச்சு. இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வச்சு நம்ம இதை நல்லா மாவை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். உளுந்த மாவை அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த உளுந்த மாவை நல்லா அரைச்சாச்சு. உளுந்து ஊற போட்டது நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதோட நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த அந்த ஓட்ஸை இதோட சேர்த்துடுறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா புளிக்கிறதுக்கு நம்ம ஓவர் நைட்டு ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த ஓட்ஸை நல்லா அரைச்சிட்டு அந்த இதோடு சேர்த்துட்டேன், உளுந்த மாவோடு சேர்த்துட்டேன். கூட ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசிக்கு மாவு திரித்து வச்சுருந்த அரிசி மாவு அதையும் சேர்த்து நான் அந்த உளுந்தோட அரிசி மாவு சேர்த்து ப்ளஸ் அந்த ஓட்ஸையும் சேர்த்து நான் நல்லா ஆட்டி வச்சுட்டேன். இது கொஞ்சம் பிடிச்சி வந்திருக்குது. இதை நம்ம இட்லியாக ஊற்றிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா அருமையாக வந்திருக்குது. இதை நம்ம இட்லி ஊற்றி பார்க்கலாம். நான் ட்ரையல் பார்த்துருந்தேன், அதில் எனக்கு இட்லி நல்லா இருந்துச்சு. ஸோ இதுவும் பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னுட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இட்லி தட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு 2 சீரகமும் எள்ளும் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து ஒரு 2 கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா குட்டியாக இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இது அட்ராக்டிவாக இருக்கணும் அவனுட்டுன்னு. இதையும் இதுக்கு மேலே நம்ம மாவு ஊற்றி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மல்லிச்செடியும் சேர்த்துடுறேன். சும்மா கொஞ்சம் மல்லிச்செடி, பின்ன கேரட்டு எல்லாம் இப்படி டெக்கரேட்டிவாக கொடுத்தோம்னாக்கா அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்த இட்லி ரொம்பவே சாஃப்டாக வந்துருந்துச்சு. இது கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம மாவு ஊற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இட்லி வெந்துடுச்சான்னுட்டு பார்த்துடலாம். நான் சொன்ன ஷோவில் போட்டிங்கனாக்கா அந்த 400 அந்த 300 கிராம்ஸ் கிளாஸுக்கு நான் ஒரு 4 கிளாஸ் ஓட்ஸ் எடுத்தேன். பட் அதை அரைச்சிருந்தோம். எனக்கு பார்த்திங்கன்னா அது 2 கிளாஸ் தான் கிடச்சிது. அந்த 2 கிளாஸ் ஓட்ஸோட 1 கிளாஸ் அரிசி மாவு அந்த கிளாஸுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்து உளுந்து ஒரு 100 கிராம் உளுந்து, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் உளுந்தையும் ஃபஸ்ட்டே நல்லா ஊற போட்டாச்சு. அதை நல்லா ஊறந்தும் நான் அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஓட்ஸையும் அரிசி மாவையும் 2ஐயும் கலக்கி எப்பவும் போல் நம்ம அதை புளிக்கிறதுக்கு விடுவோம்ல, அந்த மாதிரி விட்டுட்டேன். அதுக்கு அடுத்து அதை நல்லா புளிச்சி வந்துச்சு. நைட்டு நான் அரைச்சி வச்சேன். காலையில் அருமையாக இட்லி ஊற்றியாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இட்லி இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எப்போது ஓட்ஸில் நம்ம தோசைலாம் சுட்டிருக்கோம், பட் இட்லி செஞ்சதில்லை. ஸோ இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இட்லி ஊற்றி பார்த்துருக்கேன். இது பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னுட்டு.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இட்லி வந்து சூப்பராக வந்துடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ஓட்ஸ் இட்லின்றாப்புல தெரியல. என்னன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கலர் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. பட் இட்லி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. இது கூட ஒரு சட்னி வச்சுட்டேன், தேங்காய் சட்னி. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் நம்ம எப்போவும் அரிசியிலேயே செய்கிறதுக்கு பதிலாக இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது பெஸ்ட்டு. நான் நிறைய முறை தோசை சுட்டிருக்கேன். இட்லி வந்து செஞ்சதில்லை. முந்தா நாள் செஞ்சு பார்த்தேன், சூப்பராக வந்துச்சு. ஸோ நான் இது வீடியோ போடலான்னுட்டுன்னு போட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.